அதில் விஜயை கைது செய்து நடவடிக்கைகள் பல பேர் கோரிக்கை வச்சுட்டு வராங்க. திரும்ப சொல்கிறேன், இது எதிர்பாராமல் நடந்த ஒரு விபத்து, யாரும் விரும்பி செய்கிறதில்ல. அது அந்த நேரத்தில் அவர் மனநிலை என்னவாக இருந்திருக்குன்னு நம்ம யோசிக்கணும். ஒரு பதட்டமாக இருந்திருப்பாப்புல, சரி எப்படின்னு தெரியாமல் அவர் என்ன செய்கிறதுன்னு தெரியாத ஒரு தடுமாற்றம் இருந்திருக்கணும். எல்லாருக்குமே இருக்கிறது தான். இப்போ அதனால் அதை போய் ஒரு குறைய சொல்லிகிட்டு இருக்க முடியாது. நம்ம ஏன் நீங்கள் போகல, அப்போ அவர் போகலைன்னா நாங்கள்லாம் போகிறோம்ல, தம்பி போகலைன்னா அண்ணன் போய் பார்க்குறோம்ல, இதை அதை போய் பெருசு பண்ணிட்டு போவார். போய் நீங்கள் ஏன் போகலை, இது ஒரு அது சொல்லிட்டு இருக்க முடியாது. இது ஒரு விபத்து. இப்போ நியாயமாக பார்த்தா இப்போ நம்மெல்லாம் இவ்வளோ வலியோடு பேசிகிட்டு இருக்கோம்ல, இதை விட அவருக்கு 2 மடங்கு காயம் இருக்கும், வேதனை இருக்கும். என்னடா நம்மளால் இப்படி நடந்துச்சு. அப்போ அதை போய் பேசி அவரை மேலும் நம்ம எல்லாரையும் அந்த கட்சி பிள்ளைகளை எல்லாம் காயப்படுத்திக்கிட்டு இருக்கிறது நல்லா இருக்கு. சார், விஜய் கைது செய்யப்படுவாரா சார்? ஆணையம் சொல்லுகிற அந்த அறிக்கை அடிப்படையில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். யார் கைது செய்யப்படுவார், யார் கைது செய்ய மாட்டார், நீங்கள் கேட்கிற எந்த இடத்தோடு கேட்கிறீங்களோ அதுக்கெல்லாம் நான் உட்படுவதற்கு தயாராக இல்லை. விரைவில் தருவதற்கான முயற்சி நிச்சயமாக ஈடுபடும். அவருக்கு ஒரு கவலை அதிகரிச்சிருக்கலாம், பெரிய மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கலாம், அவர் மன அழுத்தத்திற்கு ஆளாகியிருக்கலாம். அந்த நேரத்தில் உடனடியாக எதிர்வினையாற்ற முடியாத அளவுக்கு அவர் அதிர்ச்சிக்கு உள்ளாகி இருக்கலாம். அதனால் அந்த நேரத்தில் அவர் இம்மிடியட் ரெஸ்பான்ஸ் பண்ணலை அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டாக இப்போ நான் வைக்க முன் வரல. அதாவது இவ்வளவு பெரிய துயரத்தில் அரசியல் செய்கிறதுங்கிறது அவ்வளோ நாகரிகமானது இல்லை. ஒரு நாள் 2 நாள் கழித்து பிரச்சனைகளை உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு பேசலாம். எடுத்த எடுப்பிலேயே இதுக்கு அரசியல் உள்நோக்கம் கற்பிக்கிறது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல. இல்ல அதெல்லாம் எந்த கருத்து சொல்ல விரும்பல. மக்களோடு நாம் இருக்கிறோம், அவ்வளவுதான். அதனால தான் சொன்னேன், சென்சேஷனலா இருக்கிறத விட இந்த நேரத்தில் சென்ஸா இருக்கணும்ன்றதுதான். தமிழக அரசை தொடர்பு கொண்டு என்னென்ன உதவிகள் வேண்டுமோ அதை செய்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதனால இதுல அரசியல் ஆக்க நினைப்பதை விட அவசியம் என்ன என்று பார்க்க வேண்டும் என்பதுதான் எனது கருத்து.